வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்களே, சொந்தங்களே, நேற்று காய்ச்சலுங்க. அதனால ஊசி போட்டு டேப்லெட் எடுத்தேன். தொண்டை கொஞ்சம் கெட்டிக்கிச்சு, சளி பிடிச்சிருக்குது. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு அமாவாசை, கோயிலுக்கும் போயிட்டு வந்து உங்களுக்காண்டவும் எனக்காண்டியவும் கும்பிட்டு, மக்களே, நீங்கள் என் தமிழ்நாட்டு மக்கள் நீங்களும் நலமோடும் சிறப்பாக நீண்ட ஆயுளோடு காசு பணத்தோட உங்களுடைய நீங்க யாரா என்ன தொழில் பண்றீங்களோ அந்த தொழிலை நீங்க மேலும் மேலும் வளர வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, டேரக்டா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம சொல்லி போயிடலாம். ஒரு படிச்சவர் அவருக்கு உண்டான படிச்சதுக்கு உண்டான வேலை கிடைக்கலன்னு வீட்டுல சும்மா இருக்காம தனக்கு தெரிந்த தன் அப்பாக்களுக்கு தெரிந்த தொழில கையில் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. தச்சு வேலை, அதாவது இந்த மரம் நில கதவு செதுக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும் பட்சத்தை இப்போ உள்ள நல்லா படிச்ச பசங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. ஆகையால் என் ஃப்ரெண்டு ஒரு நகை கடை வச்சிருக்காருப்பா, அந்த கடைக்கு நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார் போல இருக்கு. அப்ப அந்த பையன் அந்த டைம் அவன் பையன் வருவாங்கன்னா உங்க பையனுக்கு அப்பாவுக்கு தெரியல. வர்ற நேரத்துல ஒரு பக்கத்துல ஒரு கடை இருக்கு. அந்த கடை வாசல்ல அவருடைய சொந்த பர்ஸை எடுத்து அங்கே அதுக்குள்ள நிறைய காசை வச்சு அந்த ரோட்ல கிடக்குற மாதிரி செட் பண்ணி போட்டிருக்காரு. அப்போ அந்த பையன் அந்த காசை எடுத்து அந்த பர்ஸை ஓபன் பண்ணி, அப்பா உள்ள நிறைய காசு இருக்குப்பா, இங்க யார பர்ஸை போட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, போட்டு போயிட்டாங்க. இது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அப்போ தன்னுடைய அப்பா பர்சன் அந்த பையனுக்கு தெரியல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, தன்னுடைய அப்பா பர்சன் அந்த பையனுக்கு தெரியல. காரணம் என்னன்னா, அந்த காலத்துல அப்பா பாக்கெட்ல காசு எடுப்பார்கள், பர்ஸ்லயும் எடுப்பார்கள். ஏன்னா அப்பாக்கள் அந்த அளவுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க. அகையில உள்ள இருக்க காசு எண்ணிக்கை தெரியாதுன்னு சொல்லி, அது உண்மைதான், தெரியாது. அவருடைய வேலையை பார்க்க போயிடுவாரு, கண்டுபிடிக்க மாட்டாரு. ஆனா இன்று உள்ள அப்பாக்கள் படிச்சிருக்காங்க, புத்திசாலியா இருக்கிறாங்க. அதனால அவங்க பாக்கெட்ல உழைச்ச காசு பாக்கெட்ல வைக்கும்போது எண்ணி வைப்பார். காரணம் என்ன, அந்த வீட்டுல இருக்க எல்லாரும் மேலேயும் சந்தேகம் கிடையாது. அவரோட வேலையை அவர் கரெக்டா இருக்காரு, அதுக்கு பேர் சந்தேகம் கிடையாது. ஏன்னா வீட்டுல யாராவது ஒரு ஆள் தான் காசு எடுப்பாங்க. அப்படி ஒரு ஆள் எடுக்கும்போது மீதி இருக்க 4 பேர் நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஆக நம்ம உழைக்கிற காசை நம்ம முதல்ல எண்ணி வைப்போம், செக் பண்ணி வைப்போம் சொல்லி அவர் எண்ணி வைக்கிறார். இவர் எண்ணி வைக்கிறாருன்னு பையனுக்கு தெரிஞ்சதுனால அங்க அப்பாக்கள் பாக்கெட்ல பணமும் எடுக்கப்படல. அப்பாவுடைய பர்ஸ் எப்படி இருக்குன்னு பையனுக்கு தெரியல. அதனால நான் இப்போ இந்த வீடியோ சொல்ல வரேன். அப்பவும் இது அப்பா பர்ஸ் அந்த பையனுக்கு தெரியல. அப்பவும் எடுத்து அப்பாட்ட கொண்டு கொடுக்குறாரு. அப்பா அதை பர்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு, ஆமா பணம் இருக்குப்பா, ஓகே, பணம் எவ்வளவு இருக்குன்னு என்றா பாருங்க, நோட் பண்ணிக்க. அப்பப்போ பணம் எவ்வளவு இருக்குன்னு எண்ணிட்டு, இப்ப அந்த பாக்கெட்ல தான் வந்து அவருடைய அட்ரஸ் எல்லாம் இருக்குல்லப்பா, அந்த அட்ரஸ் அவருக்கே போன் போட்டு கேட்டு அவர்கிட்ட கொண்டு கொடுத்துருப்பா, அந்த பிடிப்பான்னு பையன் கையில ஒப்படைக்கிறாரு. அப்போ அந்த பையன் சொல்றாரு, அப்பா நான் தான் வேலை வெட்டியே இல்லாம அலையிறேனப்பா, அப்புறம் ஏப்பா அந்த பர்ஸ் இவ்வளவு பணத்தை கொண்டு அவர்கிட்ட கொண்டு கொடுக்கணும், நாமளே வச்சுக்கலாம்ப்பா, நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். அப்போ அவங்க அப்பா, இல்லப்பா ஊரிய ஆள்கிட்ட கொடுத்துருப்பா, வேண்டாப்பா, அடுத்தவங்க பொருள் நமக்கு வேண்டாம், அது நிலைக்காதுன்னு சொல்லி தகப்ப சொல்றாரு. அப்பா போங்கப்பா நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிடுறான். போகும்போது சரி, அப்பா தான் வந்து இந்த பர்ஸ் நம்ம கிட்ட தானே இருக்கு, சரி பரவாயில்ல இந்த பர்ஸ் நம்ம கிட்டே இருக்கட்டும், அப்பா தான் சொன்னாரு வேலை எங்கேயும் இருக்குன்னு சொல்லி, அவர் பண்ணிக்கிட்ட நேரம் கடைக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு போறாரு. இந்த அட்ரஸ்ல இருக்க நம்பருக்கு கூட அப்பா சொல்றாரு, இன்றைக்கு இருக்கும் பிள்ளைகள் பேச்ச கேட்க மாட்டாங்க, ஆரம்பத்துல தட்டி கழிப்பாங்க, ஆனா ஒரு செகண்ட்ல யோசிச்சும் பார்ப்பாங்க. சரி அப்பா சொல்றது கொஞ்சம் கேட்டுதான் பாப்போமே அப்படி சொல்லி அப்ப அந்த கடைக்கு போறாரு. நான் கடைக்கு போய், ஐயா வணக்கம் ஐயா, எங்க அப்பா அனுப்பிச்சு விட்டாருங்க வேலை இருக்குன்னு சொல்லி, இந்தாங்க ஐயா இந்த பர்ஸ் உங்க பர்ஸான்னு பாருங்க, எங்க அப்பா கொடுக்க சொன்னாரு அப்படி சொல்லி அப்ப கொடுக்குறான். நல்லா நோட் பண்ணிக்கங்க, அவங்க அப்பா யாருக்குமே ஃபோன் பண்ணிருக்காரு அந்த ஃப்ரெண்டுக்கு. என்னன்னு, டே நண்பா, நான் நண்பன் என்னுடைய பையன் சொல்லி நீ வேலை கொடுக்க வேண்டாம், அவனோட ஒழுக்கத்தை பார்த்து நீ வேலை கொடுத்தா போதும். ஆகையால அந்த பர்ஸ் என் பையன் உன் கையில கொண்டு கொடுப்பான், அந்த பர்ஸ்ல இருக்க காசு ஒத்தரவ குறையாம இருந்தா மட்டும் நீ அவனுக்கு வேலை கொடு, இல்லைன்னா கொடுக்காத அப்படின்னு சொல்லி அப்பா அங்க ஷிட்டா சொல்லிட்டாரு. அப்ப அந்த மனிதர் அந்த பர்ஸை வாங்கி பார்த்துட்டு எண்ணி பார்க்குற, எல்லா பர்ஸும் கரெக்டா இருக்கு. அவருக்கு டைரக்டா மேனேஜிங் போஸ்டிங் கொடுக்காரு. எப்படி மேனேஜிங் போஸ்டிங்? ஏன்னா அப்பா ஒரு நேர்மையான ஆள். என்னைக்கு நல்லா தெரிஞ்சுங்க, உங்க அப்பா நேர்மையான ஆளாக இருந்தால், அதை கடைபிடித்து நீங்களும் நேர்மையான இருந்தால், உங்களுக்கு எதிர்பார்த்த வேலையோட ஆண்டவன் கூடுதலாக வேலை கொடுப்பான். உன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ நேர்மையோடு செயல்படு, நேர்மையோடு இரு, உனக்கு அதுக்குண்டான பரிசு கண்டிப்பாக கிடைக்கும். அங்க அப்பா அந்த பையனை எவ்வளவு அழகா வளர்த்துருக்காரு பாருங்க. அந்த பையனும் அப்பா போங்கப்பான்னு சொன்னாலுமே அப்பா பேச்ச மதிச்சு தட்டாம போய் அவர் கையில கொண்டு ₹1 எடுக்க, அவங்க ₹1 எடுத்துருந்தா அவருக்கு அந்த மேனேஜிங் போஸ்டிங் கிடைச்சிருக்காரு, பறி போயிருக்கும். அப்பா எவ்வளவு அழகா போன் போட்டாங்க சொன்னாரு பாத்தீங்களா. இதான் என்னைக்குமே இந்த வீடியோ பாக்குற பசங்க, உங்க அப்பா பேச்சுக்களை மதிங்க, உங்க அப்பா பேச்சுக்களை கேளுங்க. என்னைக்குமே பெத்த பிள்ளைங்களுக்கு வீணா போக கூடாது, வாழ்க்கையில உருப்படாம பேரக்கூடாதுன்னு யாரும் எந்த அட்வைஸும் பண்ண மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க என்னுடைய அண்ணங்களே, தம்பிகளே, அப்பாக்களா இருக்கட்டும்.
யாரும் உங்களுக்கு தப்பான வழியை காட்ட மாட்டாங்க, நல்ல வழியை தான் காட்டுவாங்க. அந்த நீ இந்த வழியில போப்பன்னு நல்ல வழியை தான் காட்டுவாங்க. ஏன்னா இதுல இருந்து நான் கடந்து நான் இதுல இந்த வழியா வந்தப்பா, இதுல வந்து மேடு பள்ளம் கரடு முருடு முள்ளு செடி பீங்கா இப்படி கஷ்டமான வழிகள்லாம் இங்க இருக்கப்பா, இதுல தான் நான் வந்தேன் பயணிச்சேன், நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன், தயவு செஞ்சு நீ இந்த பாதையில வர வேண்டாம் தான் உனக்கு நல்ல பாதையை காட்டுவாங்க. இதுல நீ ஈஸியா சிரமம் இல்லாம நடந்து வரலாம் நம்ம வாழ்க்கையில். அப்படிதான் இன்னைக்கு அப்பாக்கள் வழி காட்டுவாங்க. அந்த வழியில நீங்க போங்க, வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க. உங்களுக்கு உங்க அப்பா, நீங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு லெவலுக்கு வர வரைக்கும் உங்க அப்பா உங்க கூட இருந்தா அது வைரம் தங்கம் மாதிரி. எனக்கு இன்னைக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன் எங்க அப்பா, உண்மையாலுமே இல்ல இருந்தா வேற லெவலு. அப்படி உங்க அப்பாக்கள் உங்க கூட இருக்காங்கன்னா அவங்கள மதிங்க, போட்டுருங்க, கையில தாங்கி பிடிங்க. என்னைக்குமே அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பாவோட அருமை தெரியாது, யாருக்கும் தெரியாதுங்க, இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். போய் கேட்டு பாருங்க. ஆகல் அப்பா என்பது உங்களுக்கு பொக்கிஷம் மாதிரி. ஆமா, பொக்கிஷம் மாதிரி.